ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சம் செடிகள் வாங்குறதுக்காக ஒரு நர்சரிக்கு போயிருந்தேன். இந்த நர்சரி வந்து ஸ்ரீலங்காவில் பெட்டிக்கலோவில் இருக்கி. நான் அங்கே போயிருந்த டைமில் அங்கே என்னென்ன செடிகள் இருந்துச்சு, அந்த செடிகளோட பேர்கள் என்னென்ன, மறுவா அந்த செடிகளை எப்படி வளர்க்குறது, அந்த செடிகளோட ஸ்பெஷல் கேர் ஏதாவது இருந்தால் அது என்னென்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா இந்த வீடியோக்கு கீழே காணப்படுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் காணப்படுற பெல் ஐக்கனையும் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஃபெப்ரவரி முடிய போகுது, ஸோ ஸ்ப்ரிங் ஆரம்பிக்க போகுது. ஸ்ப்ரிங் சீசனில் பூக்கக்கூடிய செடிகள் தான் நான் வாங்க போயிருந்தேன். பூத்திரிக்கை செடிகள் பார்த்தீங்கன்னா அது வந்து கெலஞ்சோங்கிற பிளான்ட்ஸ் வந்து ஒரு சீசனல் பிளான்ட்ஸ், அந்த சீசனுக்கு மட்டும் இருந்துட்டு செத்து போகும். அது பக்கத்தில் குட்டி குட்டி அடினியம் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு நாகா ட்ரீஸ், இதெல்லாம் அந்த ரெட் கலரில் துளிர் வந்த மாதிரி எல்லாமே நாகா ட்ரீஸ். அந்த நாகா ட்ரீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு வகையான ஃபேர்ன் வந்து அது அப்படியே வந்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் போட்டில் வச்சுருக்கிற எல்லாமே லக்கி பிளான்ட், அதாவது ஜெட் பிளான்ட்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற எல்லாமே வந்து லேடி ஃபார்ம்ஸ் வெரைட்டிஸ். நிறைய கலரில் எக்ஸோராஸ் வச்சுருந்தாங்க. என்னோட ஆல்ரெடி நிறைய எக்ஸோராஸ் இருக்கா, நான் எக்ஸோராஸ் எதுவுமே வாங்கலை. எக்ஸோராஸ்லேயே ஒரு 4 கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இல்லை, எக்ஸோராவும் நல்லாவே பூக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள் எல்லாமே எராந்தமம் வெரைட்டிஸ். அந்த ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்த ஒரு எராந்தமும் ஒரு க்ரீனும் ஒயிட்டும் சேர்ந்த எராந்தமும் வச்சுருக்காங்க. நான் ரோசஸ் வாங்க மட்டும் பார்த்தேன், பட் அங்கே ரோசஸ் சரியான கலெக்ஷன் இல்லை. அதாவது ரோசஸ் வந்து விற்று முடிஞ்சு போன மிச்சம் தான் அங்கே இருக்கி. நீங்கள் ரோசஸ் வாங்கக்குள்ள ரோசஸ் இப்படியான கண்டிஷனில் இருந்தால் தயவு செஞ்சு வாங்காதீங்க, அது நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த கொஞ்சம் நாகா ட்ரீஸ் தான் வச்சுருக்காங்க. நாகா ட்ரீஸ் வந்து ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் ஃபேமஸ். நல்ல அதிகமாக பராமரிப்பே இல்லை. நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா கூட போதும், ரொம்ப செழிப்பாக அழகாக வரும். ஒயிட் கலரும் கொஞ்சம் க்ரீனும் கலந்த மாதிரி அந்த லீவ்ஸ் உள்ள பிளான்ட் வந்து எராந்தமம் வெரைட்டிலாம் சேரும். அது கூட இன்டோர் பிளான்ட் தான், அதிகமாக பராமரிப்பு தேவையில்லை, வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப செழிப்பாக வளரும். இந்த நர்சரியில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சீமெண்ட் போட்ஸில் பிளான்ட்ஸை அவங்களே போட் பண்ணி வைக்காங்க. நீங்கள் வாங்கி கொண்டு போய் ஜஸ்ட் உங்களோட வீட்டை வச்சா போதும், தண்ணி மட்டும் ஊற்றிட்டிங்கன்னா போதும். அப்படிப்பட்ட செடிகளை செலக்ட் பண்ணி அவங்களே போட் பண்ணி விற்காங்க. இங்கே கொஞ்சம் லக்கி பிளான்ட்ஸ் இருக்கி, கூடவே பக்கத்தில் கொஞ்சம் கொய்யா கண்டு வச்சுருக்காங்க. கொய்யா கண்டுலாம் சீட்ஸில் முளைச்சது தான். நீங்கள் கொய்யா செடி வாங்கக்குள்ள சீட்ஸில் முளைச்சது இல்லாமல் கட்டிங்ஸில் வளர்ந்த மாதிரியான கொய்யா செடிகளை பார்த்து வாங்கி வைங்க. அப்போ உங்களுக்கு விரைவாகவே அது காய்களை கொடுக்க ஆரம்பிக்கும். வச்சு ஒரு 3 மாதம் 6 மாதத்துலேயே காய்க்க தொடங்கும், கண்டிப்பாக காய்க்கும். இந்த செடிகள் கூட இப்போ தான் போட்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. அந்த போட்ஸ் ஃபுல்லாக அந்த செடி வளர்ந்ததுக்கப்புறமா அதை சேல்ஸுக்கு வைப்பாங்க. கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருக்கிறவங்க, கார்டனை பராமரிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க இப்படியான போட்ஸை வாங்கி வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி வந்து ப்ரேயர் பிளான்ட்டு, ஜப்பானில் கொஞ்சம் ஃபேமஸான பிளான்ட் அது. இது வந்து புள்ளி வாழை. இதெல்லாம் இங்கே சீமெண்டில் செஞ்ச சட்டிகளும் விற்காங்க. பெரும்பாலும் எல்லா சைஸ்லேயுமே உங்களோட சட்டி இருக்கி. இதெல்லாம் கூட அவங்க போட் பண்ணி வச்சுக்கிற பிளான்ட்ஸ் தான், கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ். இதோட பேர்கள்லாம் பெருசாக தெரியலை, கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எல்லாமே அந்த சேம் ஐட்டம் தான். இந்த பிளான்ட்டோட பேரும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். குட்டி குட்டி கருப்பு போட்டில் வச்சுக்கிற எல்லாமே ஃபார்ம்ஸ் தான், அந்த கொஞ்சம் மினியேச்சர் வெரைட்டி ஃபார்ம்ஸு. மேலே ஏறாத புல் விரிச்ச மாய்க்காங்க. அந்த ஷீட் கூட விற்கிறதுக்கு தான். ஒரு ஷீட் வந்து 1000 rupees. உங்களோட கார்டனில் நீங்கள் புல் வளர்க்குறோம்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு ஷீட் வாங்கி கொண்டு போய் உங்களோட கார்டனில் சென்டரில் வச்சிங்கன்னா போதும். அந்த புல் அந்த இடத்த அப்படியே சுற்றி படர்ந்து வளரும். நிறைய மாம்பழம் இருக்கி, பட் ஒரே ஒரு வெரைட்டி தான் வச்சுருக்காங்க இந்த முறை. இந்த வெரைட்டியோட நேம் வந்து கருத்த கொழும்பான். ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான மாம்பழம். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா இந்த மாம்பழத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் ரொம்ப டேஸ்டான மாம்பழம். இதெல்லாமே ஷேப் கட் பண்ணுற பிளான்ட்ஸு, அடர்த்தியாக வளரும். நீங்கள் கட் பண்ணுற ஷேப்புக்கு அந்த பிளான்ட் வரும். இது வந்து ஒரு ரெட் கலர் ரெசீனியா. இதெல்லாமே மாதுளை வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்தது தான். இது கூட அந்த ஷேப் கட் ட்ரீஸ் தான். பக்கத்தில் 2 ரெசீனியா இருக்கி. ரெசீனியா முடியையும் ஒரு ஷேப் கட் ட்ரீ தான் வச்சுக்கோங்க. இது எல்லாமே சேல்ஸு தான், அப்படியே போட்ஸோட தருவாங்க. இங்கேயும் ரெசீனியா, அப்புறம் அந்த எராந்தமம், லெக்ஸிஃப்ளோரா, பர்பிள் ஹார்ட்லேயே இன்னொரு க்ரீன் வெரைட்டி ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து சாமந்தி பூச்செடி, டபுள் கலர் சாமந்தி. இது வந்து சின்ன சின்ன போட்ஸில் இருக்கிறது எல்லாமே அந்த வித்தியாசமான கலருள்ள சேம்பு வெரைட்டிஸ். அவங்கள 2-3 கெட்கஸும் வச்சுருக்காங்க. ரெசீனியாஸும் கூடவே இருக்கி, கூடவே நியோன் பொத்தஸும் இருக்கி, கூடவே ஆர்கானிக் கம்போஸ்ட்டும் விற்காங்க. இவங்களே அந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் வந்து செய்கிறாங்க. இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸுமே இருக்கி. இந்த எராந்தமம் வெரைட்டிஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், கடையில் வாங்குறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. ஏனெண்டா
எராந்தமம் வந்து ஸ்டெம் கட்டிங்ஸில் ரொம்ப ஈஸியாக முளைக்கும். மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் கட்டிங்ஸில் அதிலேயே வேர் கூட வந்திருக்கும். அந்த வேர் வாரத்தோட சேர்த்த மாதிரி முறிச்சு கொண்டு வச்சிங்கனாலே போதும், ரொம்ப இலகுவாக வளரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் இந்த எராந்தமம் இருந்தால் நீங்கள் முறிச்சு கொண்டு வந்து ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம். அதுக்குன்னு தனியாக காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லைன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க, விலை ரொம்ப சீப் தான். ஸ்ரீலங்காவில் வந்து 100 ருபீஸ், இதே இந்தியாண்டா ஒரு 30 ருபீஸ் இருக்கும். இந்த கெலஞ்சோ பிளான்ட் வந்து சீசனல் பிளான்ட், ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும்தான் பூக்கும். அது அந்த செடி வந்து செத்து போகும். ஆனால் இந்த நாகா ட்ரீ வந்து அப்படி இல்லை, காலமெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் அடர்த்தியாக வளர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வெட்டலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கீழே க்ரீன் லீவ்ஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டான ரெட் லீவ்ஸ், அதுக்கு மேலே டார்க் ரெட் லீவ்ஸ்ன்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஷேப், ஒரு டிசைனு கட் பண்ணாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். எக்ஸோரா செடி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட ரொம்ப காலம் அந்த செடி வந்து ட்ராவல் பண்ணும். வருடத்தில் எல்லா காலத்துலேயுமே எக்ஸோரா பூக்கிறதால பார்க்கவும் அழகாக இருக்கும். நீங்கள் இந்த சீசனில் செடிகள் வாங்க போகிறீங்கன்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம், இந்த மெரிகோல்ட் அதாவது சாமந்தி பூ, பரந்த செவ்வந்தி இப்படியான வெரைட்டி தாவரங்கள் வாங்காதீங்க. ஏனெண்டா இது எல்லாமே சீசனல் பிளான்ட்ஸ். அதோட ஆயுள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் பராமரிப்பை பொறுத்து தான் இருக்கும். அதால் அந்த செடிகள் விதைகள் மூலமாக வளர்ந்தா தான் அதோட முழு ஆயுட்காலத்துக்கும் அந்த செடி இருக்கும். இந்த வெரைட்டி தாவரங்கள் மழை காலங்களில் ஈஸியாக கட்டிங்ஸ் மூலமாக வளரும். அதால் கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்து நர்சரியில் விற்க வச்சுருப்பாங்க. இந்த சீசனில் இந்த செடிகளை வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த செடிகளோட ஆயுட்காலம் 1 மாதம் இல்லாட்டி 1.5 மாதம் அப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே அந்த செடிகள் வராது. இது விதைகள் மூலமாக வளர்கிற செடிகள் ஒரு ஜூலை மாதத்துக்கு அப்புறமா வாங்குங்க. உங்களோட ஒரு 6 மாதம் இல்லாட்டி அதை விட அதிகமாக கூட அந்த செடி ட்ராவல் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு தேவையான விடயங்கள் ஏதாவது இருந்தால் அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.